ஸ்ரீலங்கன் பிளேயர் துனித்வல் அழகேக்கு வந்த நிலைமை வேற யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க. பாவங்க மனுஷன். நேற்று மேட்ச்ல இவர் தான் கடைசி ஓவர் பவுலிங் போட்டாரு. இவரோட ஓவர்ல நபி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை 5 சிக்ஸ் அடிச்சு அந்த ஓவர்ல மட்டும் 32 ரன் வந்து எடுத்தாரு. இவர் இவ்வளோ ரன்னு கொடுத்தனால தான் ஆப்கானிஸ்தான் நேற்று மேட்ச்ல நல்ல ஒரு டார்கெட்டே வந்து எடுத்தாங்க. இந்த மாதிரி துனித்வல் அழகே போட்ட பவுலிங்கை அவரோட அப்பா வந்து வீட்டில் இருந்து டிவியில் பார்த்துட்டு இருந்திருப்பார் போல. தன்னோட மகன் இவ்வளோ ரன்னு கொடுத்துட்டானே, இது அவனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் போட்ட பவுலிங்கை பார்த்து அங்கே ஷாக் ஆனவர் தாங்க. ஷாக் ஆனவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக்ல மனுஷன் இறந்து போயிட்டாருங்க. இந்த ஒரு செய்தியை கேட்கும்போது நமக்கே அவ்வளோ மனசுக்கு வருத்தமாக வந்திருக்கே. நேற்று மேட்ச் முடிஞ்சவுடனே துனித்வல் அழகே ரொம்ப சந்தோஷத்தில் வந்திருக்காரு. நம்ம சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சந்தோஷத்தில் வந்த மனுஷங்கிட்ட சனத் ஜெயசூர்யா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தி வந்து சொல்லியிருக்காருங்க. இதை வந்து கேட்டவுடனே அப்படியே அவர் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போய் நின்றுட்டாரு. அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலே அவருக்கு வந்து நிலைமை வேற யாருக்குமே வந்துடக்கூடாதுங்க. அவர் எந்த அளவுக்கு சந்தோஷத்துல வந்திருப்பாரு. பரவாயில்லப்பா, நான் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட ஸ்ரீலங்கா வின் பண்ணிட்டாங்க, சூப்பர் ஃபோர்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலான்னு சொல்லி எவ்வளோ தூரம் கனவுகளோட வந்து இருந்திருப்பாரு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்காத மாதிரி தன்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தியை கேட்கும்போது அவர் மனசுல எந்த அளவுக்கு பெரிய சங்கடம் வந்திருக்கும். துனித்வல் அழகே அப்பா இறந்து போன செய்தியை கேட்டு நபியே ஷாக் ஆயிட்டாருங்க. ஏன்னா அவர் கிரவுண்ட்ல இருந்த வரைக்கும் அவருக்கு இந்த செய்தி தெரியாது போல. வெளியே வந்தவொடனே ரிப்போர்ட்டர்ஸ் இதை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து கேட்டவுடனே ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரே பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. மேபி அவருக்கு கூட ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கும் போல. கடைசி ஓவரை நம்ம தானே நல்லா வந்து விளாண்டோம், இதனாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணியிருப்பாரு போல. உண்மையிலே துனித்வல் அழகியோட தந்தையோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம இறைவன் கிட்ட வேண்டிக்கலாம்.